ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு போண்டா செய்கிறோம்பா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கோதுமை மாவை நம்ம இந்த கப்பில் சேர்த்திக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு மாவுங்க. அப்புறம் பச்சை மிளகாயும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. சோடா கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்குங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. நம்ம சாயங்காலம் ஈவினிங் பசங்க வரக்குள்ளே இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. டக்குன்னு எடுத்தோன்னே நம்ம செஞ்சிடலாம். கோதுமை மாவு வீட்டில் இருந்தால் நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சிக்கங்க. பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். இந்த பதத்துக்கு நீங்கள் பிணைஞ்சிக்கங்க. அப்போ தான் போண்டா போட்டால் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பிணைஞ்சி வச்சிங்கன்னா போண்டா ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். இந்த பதத்துக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தவா வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு எப்படி இப்போ சுடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சமாக நான் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சது நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் காயிட்டோம். பாருங்கள், நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுட்டுடலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. அப்படியே மெதுவாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதேமாரி அடுத்ததும் இதே மாதிரி ஒன்று நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். போண்டா மாதிரி இது கோதுமை மாவில் ஒரு போண்டாங்க. பாருங்கள், போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எடுத்து நம்ம ஒரு டீ டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். பாருங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிட்றேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் அது. போண்டா எப்படி நம்ம பிணைஞ்சி செய்கிறோமோ அதே மாதிரி கோதுமை மாவுலையும் இந்த மாதிரி நம்ம செய்யலாம். பாருங்கள், போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.